ஹாய் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கேடு விதித்து நாள் குறிச்சிருக்காங்க. இந்த நாளில் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் என்னென்ன பதிவில் பார்க்கலாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது விஷயமா பல வருஷமாக போராடி வராங்க. நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். நவம்பர் மாதத்துக்கான போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நவம்பர் மாதத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நிறைய போராட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 அம்ச கோரிக்கையாக, அதாவது 1/4/2003 அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும். அதுக்கப்புறம் 23/10/2010க்கு முன்னாடி டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு டெட் அச்சுறுத்தலிருந்து காக்க சீராய்வு மனு நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசுக்கு இணையாக சம்பளம் கொடுக்கணும். மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளம் வழங்கணும். உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும். கருணை நியமனத்தை 25% உயர்த்த வேண்டும். இது மாதிரி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆலோசனை நடத்தியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி ஆலோசனை நடத்தியிருக்காங்க திருச்சியில். அதுக்கப்புறம் நவம்பர் 10லிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல், காலேஜ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க அரசு ஊழியர் ஆசிரியர்களை சந்தித்து கோரிக்கையை நிறைவேற்றத்தில் அரசின் தாமதம் என்ன, அதற்கான போராட்டம் நடத்துவது, அதில் பங்கேற்பது குறித்து வாகன பிரச்சார இயக்கம் நடத்தவும் முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 18 அடையாள வேலைநிறுத்தம் செய்வது, இதில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கெடுக்க செய்வது. அதுக்கப்புறமா கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவது விஷயமா முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட இந்த போராட்டங்கள் இதெல்லாம் மதித்து திமுக அரசாங்கம் அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும். கொண்டு வரலைன்னா கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் அதுக்கான பதிலடி கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்லாம் முடிவு எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பிப்ரவரிக்குள்ளே இது கொண்டு வந்து தான் உண்டு. பிப்ரவரிக்கு மேலே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திட்டங்களும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் விட முடியாது. அதனால் பிப்ரவரிக்குள்ளே பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.